ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இவாஞ்சலின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் நம்ம கருவேப்பிலை துவையல் தான் செய்ய போகிறோம். வாங்க, கொஞ்சம் கூட கலர் மாறாமல் சூப்பரான ஒரு கருவேப்பிலை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம ஈஸியான கருவேப்பிலை துவையல் அரைக்க போகிறோம். அதுக்கு கருவேப்பிலை வாங்கி கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி வடிகிற இந்த வடித்தட்டில் போட்டு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கருவேப்பிலை துவையல் அரைக்கிறதுக்கு என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுக்கிறேன். வெள்ளை உளுந்து, அதை இது கூட சேர்த்துடலாம். உளுந்து நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த உளுந்து கூடவே நம்ம ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளி எடுத்துக்கிறேன். இந்த புளி அப்படியே பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கட்டும். உளுந்து இப்போ நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு. இந்தளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிற இந்த கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சூப்பரான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.